வணக்கம். நான் அபிஷேக் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களுக்கு தேவையான சத்தான ஒரு ஜூஸ். இது குழந்தைங்களுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன், இப்போ நம்ம வெளியில் போய் விளாண்டுட்டு வருவாங்க. விளாண்டுட்டு வந்தோடனே லோக்கலில் இருக்கக்கூடிய கடையில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுப்பாங்க. அது ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்காது. இப்போ நம்ம அதுக்காக வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக, ஏன்னா ரொம்ப வளவலன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 2-3 இன்க்ரீடியண்ட் வச்சே செய்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப எனர்ஜியான ஒரு ட்ரிங்க்குங்க. அதாவது பசங்க நிறையா வெயிலில் போய் விளாண்டுட்டு எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு வரக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு ட்ரிங்க்கு. இது பெரியவங்களும் தாராளமாக உபயோகப்படுத்தலாம். சுகர் இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்க பெண்கள், ஆண்கள் எல்லாருமே உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப சத்தான ஒரு ட்ரிங்க்ஸு. அது எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழைப்பழம், பேரீச்சம்பழம், பால். சர்க்கரை சேர்க்க தேவையில்லை, அதாவது சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே அருமையான இனிப்பான ஒரு பழங்கள்ன்றனால இதுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இது 2 வகையான வாழைப்பழத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஒன்று நாட்டு வாழைப்பழம், இன்னொன்று கற்பூரவள்ளி. நான் கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். காரணம், கற்பூரவள்ளி இயற்கையாகவே ருசி ரொம்ப அதிகம், அதனால் கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளியை பொறுத்தளவுக்கு உஷ்ணமும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. நாட்டு வாழைப்பழத்தை பொறுத்தளவுக்கு நிறையா ஒட்டுக்காய் வர்றதுனால அது டேஸ்ட் இருக்காது. ரெண்டாவது, நாட்டு வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சளி பிடிக்கும். கற்பூரவள்ளி பொறுத்தளவுக்கு அந்த தொந்தரவு இருக்காது. பேரீச்சம்பழம் ஒரு 5லேருந்து 6 7 பேரீச்சம்பழம், கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுக்கோங்க. சீடு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வாழைப்பழம், கற்பூரவள்ளி. நான் ஒரு 5லேருந்து 6 பேரீச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு அரை கிளாஸு பால் எடுத்திருக்கேன். அரை கிளாஸ் பால் அப்படின்னு சொல்லும்போது நல்லா திக்காகவும் கிடைக்கும். கிளாஸு பால் அதிகமாக இன்க்ரீடியண்ட்டு கூட கூட திக்னஸ் குறையும். ஸோ நான் ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இந்த 3 போதும். சுகரே தேவையில்லை, சர்க்கரையே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் இது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இதை அவாய்ட் பண்ணணும். கால்சியம் மில்கில் இருக்குது. நம்ம இரும்பு சத்து சொல்லவே வேண்டாம், பேரிச்சம்பழத்தில் இருக்குது. வாழைப்பழத்தை பொறுத்தளவுக்கு கால்சியம், பொட்டாசியம்னு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த காம்பினேஷன் நீங்கள் இந்த ஜூஸ் குடித்த பிறகு உங்களுக்கே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இந்த மாதிரி ஜூஸஸை நீங்கள் ஃப்ரீசரில், அதாவது கொஞ்சம் கூலிங்காக ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க ஒரு முறை இதை ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப இது வேணும்பாங்க. அதே மாதிரி வெயிட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜூஸுங்க. இந்த ஜூஸ் ரெகுலராக அவங்க குடிக்கும்போது வெயிட் அவ்வளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அவங்க எவ்வளோ ஓடி ஆடி களைச்சி வந்தாலும் இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் டெய்லியும் கொடுத்துக்கிட்டே வாங்க. வெயிட்டும் நல்லா மேனேஜ் ஆகும். அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியாது. ரொம்ப நல்லா அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.